இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் இதுல இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாரை பற்றியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நயவஞ்சகர்களை பற்றியதாக. அதாவது முனாஃபிகீன்கள். நயவஞ்சகர்கள்னா யார் அப்படின்னா அவர்கள் எதிரிகளா அப்படின்னா மிக நிச்சயமாக அவர்கள் எதிரிகள் கிடையாது. நயவஞ்சகர்கள் அப்படின்றவங்க கூடவே இருந்து தன்னுடைய சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடியவர்கள். இவர்களைத்தான் நயவஞ்சகர்கள் அப்படின்னு குர்ஆனில் இறைவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முஸ்லிம்கள் மாதிரியே ஒரு உண்மையான முஸ்லிம் பார்வைக்கு எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான தோற்றத்தில் தான் அவர்களும் இருப்பார்கள். இவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதையே அவர்களும் பேசுவார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது நம்ம பார்க்கிறோம். உங்கள் மீது அருளப்படுவதையும் நம்புகிறோம், அதற்கு முன்பு அருளப்பட்டதையும் நம்புகிறோம் என வாதிடுவோரை நீ பார்த்ததில்லை அப்படின்னு. நாங்கள் குர்ஆனை நம்புறோம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள். அது மட்டும் இல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற முந்தைய வேதங்களையும் நாங்கள் நம்புகிறோம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஆனால் தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க இஸ்லாமத்தின் பக்கம் திரும்பி குர்ஆனின் பக்கம் நின்று இறை தூதரின் ஆலோசனை பெற்று அந்த பிரச்சனைகளின் தீர்வுகளை அவர்கள் காண்கிறார்களா அப்படின்னா இல்ல. தாகூத்துகளிடம் போய் தீர்த்து கொள்வதையே விரும்புகிறார்கள் அப்படின்னு வருது. அப்ப தாகூத்துகளிடம் போய் தீர்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது தாக்கூத்னா யார்? அதாவது தாக்கூத்னா யார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். தாக்கூத் அப்படின்னா இஸ்லாமிய சட்ட நெறிகளுக்கு எதிரான ஒரு நிர்வாகம் அப்படி வேணா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல